திரைப்பட நடிகர் மன்சூர் அலிகான் பல சிக்கல்ல மாட்டியிருக்காரு. அலிகான் துக்ளக் கஞ்சா வியாபாரிகளுடன் தொடர்பில் இருந்ததாக கைது செய்யப்பட்டார். இரத்த பரிசோதனையில் அவர் போதைப் பொருள் இல்லாத தமிழகம் விரைவில் வேண்டும். கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி. நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவரா? ஆண்டுக்கொரு முறை லோ டோஸ் சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள். ரூபாய் 5000 மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் 2500 மட்டுமே. தங்கம் மருத்துவமனை, நாமக்கல் மற்றும் கான்பூர். பிரபல திரைப்பட நடிகர் மன்சூர் அலிகான் பல்வேறு சர்ச்சை கருத்துக்களை கூறி பல சிக்கல்ல மாட்டியிருக்காரு. மேலும் அரசியலில் களமிறங்கி தேர்தல்களிலும் போட்டிட்டு இருக்காரு. அவரது மகன் அலிகான் துக்ளக் கதாநாயகனா வைத்து 2019ஆம் ஆண்டு திரைப்படம் ஒன்றையும் மன்சூர் அலிகான் இயக்கியிருக்காரு. சமீப காலமா இவர் காமெடி கலந்த வில்லன் வேடங்களில் நடிச்சிட்டு வர்றாரு. மன்சூர் அலிகானின் மகனான அலிகான் துக்ளக் அவரை தான் இப்ப போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. கஞ்சா வியாபாரிகளுடன் தொடர்பில் இருந்ததாக அவர் கைது செய்யப்பட்டிருக்கார். கடந்த சில நாட்களுக்கு முன்னர் போதைப் பொருள் பயன்படுத்தியதாக சென்னை திருமங்கலம் போலீசார் 10க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்களை கைது செஞ்சாங்க. அவர்களிடம் கஞ்சா, போதை மாத்திரைகள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை பறிமுதல் செஞ்சாங்க. இதனைத் தொடர்ந்து போலீசார் கைதான மாணவர்களிடம் நடத்திய விசாரணையில் போதைப் பொருள் முழுவதையும் ரெட்டிட்டின் என்ற செயலி மூலமாகவே வாங்கியதாகவும் பிறருக்கு சப்ளை செய்ததாகவும் தெரிவிக்கிறாங்க. இதனை அடுத்து இந்த போதைப் பொருள் விற்பனையில் முக்கிய நபராக கருதப்பட்ட கார்த்திகேயன் என்பவரை போலீஸ் கைது செஞ்சு விசாரணை நடத்தினாங்க. இவங்கிட்ட நடத்தின விசாரணையில தான் மன்சூர் அலிகான் மகன் துக்ளக் மற்றும் அவரது நண்பர்கள் 7 பேர் இந்த போதைப் பொருள் விற்பனையில் தொடர்பு இருப்பது தெரிய வந்திருக்கு. இதனைத் தொடர்ந்து அவர்களை பிடித்த திருமங்கலம் போலீசார் ஒரு நாள் முழுவதும் தீவிர விசாரணை நடத்தியிருக்காங்க. இவர்கள் ஆந்திராவிலிருந்து கஞ்சாவை வாங்கி தனியார் கல்லூரி மாணவர்களுக்கு விற்பனை செஞ்சிருக்கிறது தெரிய வந்திருக்கு. மேலும் மெத்தபெட்டமைன் போதைப் பொருளையும் இவங்க விற்பனை செஞ்சிருக்காங்க. நுங்கம்பாக்கத்தில் இருக்க ஒரு பிரபல கல்லூரியில விஷுவல் கம்யூனிகேஷன் பட்டப்படிப்பை படிச்சிருக்காரு இந்த அலிகான் துக்ளக். தற்பொழுது திரைப்பட உதவி இயக்குனராகவும் இருக்காரு. அலிகான் துக்ளக் போதைப் பொருளை பயன்படுத்தியதோடு திரைப்படத்துறையினர், கல்லூரி மாணவர்கள், ஐடி ஊழியர்கள் இவங்களுக்கு எல்லாருக்குமே விற்பனை செஞ்சிருக்காரு. அது தொடர்பாக தான் போலீசார் இவரை கைது பண்ணி விசாரணை மேற்கொண்டுட்டு வராங்க. போலீஸ் விசாரணையில் துக்ளக் போதைப் பொருள் பயன்படுத்தி உள்ளார் என்பது அவரிடம் பரிசோதனை நடத்தப்பட்டது. அவருக்கு ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் நடத்தப்பட்ட இரத்த பரிசோதனையில் அவர் இரத்தத்தில் கஞ்சா கலந்திருப்பது உறுதி செய்யப்பட்டது. இதன் முடிவு உறுதியான நிலையில தான் துக்ளக் உட்பட 4 பேரை போலீசார் கைது செஞ்சு விசாரணை நடத்திட்டு வராங்க. துக்ளக் யாரிடமெல்லாம் போதைப் பொருள் வாங்கினாரு என்பதை குறித்தும் தொடர்ந்து விசாரணை நடத்திட்டு வராங்க. கைதான அனைவருமே அம்பத்தூரில் உள்ள நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் அனைவருக்கும் 15 நாள் நீதிமன்ற காவல் அளித்து நீதிபதி உத்தரவிட்டிருக்கார். சமீப காலமாகவே போதைப் பொருளை ஒழிப்பதில் இந்திய அரசு அதிக கவனம் செலுத்திட்டு வருது. குறிப்பா தமிழக அரசு போதைப் பொருள் கடத்தலை தடுக்க தீவிரம் காட்டிட்டு வராங்க. இதனால ஆங்காங்கே போதைப் பொருள் கடத்தல் கும்பலை கைது செய்துட்டும் இருக்காங்க. இந்த தொழில்நுட்பம், தகவல் தொழில்நுட்பம், வாட்ஸ்அப் குரூப் இது எல்லாமே நல்லதுக்கு பயன்படணும் அப்படிங்கிற வழியில தான் நம்மளுக்கு வந்தது. இந்த அறிவியல் கண்டுபிடிப்புகளை தவறான பாதைக்கு இது போல பயன்படுத்துறது எவ்வளோ பெரிய தவறு அப்படின்னு அதை செய்யறவங்கெல்லாம் உணர்ந்துக்கணும். போதைப் பொருள் இல்லாத தமிழகம் விரைவில் வேண்டும். மது அரசாங்கமே விற்பதால அது நல்லதுன்னு சொல்லல, அதுவும் போதை தான், அதுவும் தேவையில்லை தான். அலிகான் துக்ளக் கதாநாயகனா வைத்து 2019ஆம் ஆண்டு திரைப்படம் ஒன்றையும் மன்சூர் அலிகான் இயக்கியிருக்காரு. சமீப காலமா இவர் காமெடி கலந்த வில்லன் வேடங்களில் நடிச்சிட்டு வர்றார். மன்சூர் அலிகானின் மகனான
அலிகான் துக்ளக் அவரை தான் இப்ப போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. கஞ்சா வியாபாரிகளுடன் தொடர்பில் இருந்ததாக அவர் கைது செய்யப்பட்டிருக்கார். கடந்த சில நாட்களுக்கு முன்னர் போதைப் பொருள் பயன்படுத்தியதாக சென்னை திருமங்கலம் போலீசார் 10க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்களை கைது செஞ்சாங்க. அவர்களிடம் கஞ்சா, போதை மாத்திரைகள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை பறிமுதல் செஞ்சாங்க. இதனைத் தொடர்ந்து போலீசார் கைதான மாணவர்களிடம் நடத்திய விசாரணையில் போதைப் பொருள் முழுவதையும் ரெட்டிட்டின் என்ற செயலி மூலமாகவே வாங்கியதாகவும் பிறருக்கு சப்ளை செய்ததாகவும் தெரிவிக்கிறாங்க. இதனை அடுத்து இந்த போதைப் பொருள் விற்பனையில் முக்கிய நபராக கருதப்பட்ட கார்த்திகேயன் என்பவரை போலீஸ் கைது செஞ்சு விசாரணை நடத்தினாங்க. இவங்கிட்ட நடத்தின விசாரணையில தான் மன்சூர் அலிகான் மகன் துக்ளக் மற்றும் அவரது நண்பர்கள் 7 பேர் இந்த போதைப் பொருள் விற்பனையில் தொடர்பு இருப்பது தெரிய வந்திருக்கு. இதனைத் தொடர்ந்து அவர்களை பிடித்த திருமங்கலம் போலீசார் ஒரு நாள் முழுவதும் தீவிர விசாரணை நடத்தியிருக்காங்க. இவர்கள் ஆந்திராவிலிருந்து கஞ்சாவை வாங்கி தனியார் கல்லூரி மாணவர்களுக்கு விற்பனை செஞ்சிருக்கிறது தெரிய வந்திருக்கு. மேலும் மெத்தபெட்டமைன் போதைப் பொருளையும் இவங்க விற்பனை செஞ்சிருக்காங்க. நுங்கம்பாக்கத்தில் இருக்க ஒரு பிரபல கல்லூரியில விஷுவல் கம்யூனிகேஷன் பட்டப்படிப்பை படிச்சிருக்காரு இந்த அலிகான் துக்ளக். தற்பொழுது திரைப்பட உதவி இயக்குனராகவும் இருக்காரு. அலிகான் துக்ளக் போதைப் பொருளை பயன்படுத்தியதோடு திரைப்படத்துறையினர், கல்லூரி மாணவர்கள், ஐடி ஊழியர்கள் இவங்களுக்கு எல்லாருக்குமே விற்பனை செஞ்சிருக்காரு. அது தொடர்பாக தான் போலீசார் இவரை கைது பண்ணி விசாரணை மேற்கொண்டுட்டு வராங்க. போலீஸ் விசாரணையில் துக்ளக் போதைப் பொருள் பயன்படுத்தி உள்ளார் என்பது அவரிடம் பரிசோதனை நடத்தப்பட்டது. அவருக்கு ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் நடத்தப்பட்ட இரத்த பரிசோதனையில் அவர் இரத்தத்தில் கஞ்சா கலந்திருப்பது உறுதி செய்யப்பட்டது. இதன் முடிவு உறுதியான நிலையில தான் துக்ளக் உட்பட 4 பேரை போலீசார் கைது செஞ்சு விசாரணை நடத்திட்டு வராங்க. துக்ளக் யாரிடமெல்லாம் போதைப் பொருள் வாங்கினாரு என்பதை குறித்தும் தொடர்ந்து விசாரணை நடத்திட்டு வராங்க. கைதான அனைவருமே அம்பத்தூரில் உள்ள நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் அனைவருக்கும் 15 நாள் நீதிமன்ற காவல் அளித்து நீதிபதி உத்தரவிட்டிருக்கார். சமீப காலமாகவே போதைப் பொருளை ஒழிப்பதில் இந்திய அரசு அதிக கவனம் செலுத்திட்டு வருது. குறிப்பா தமிழக அரசு போதைப் பொருள் கடத்தலை தடுக்க தீவிரம் காட்டிட்டு வராங்க. இதனால ஆங்காங்கே போதைப் பொருள் கடத்தல் கும்பலை கைது செய்துட்டும் இருக்காங்க. இந்த தொழில்நுட்பம், தகவல் தொழில்நுட்பம், வாட்ஸ்அப் குரூப் இது எல்லாமே நல்லதுக்கு பயன்படணும் அப்படிங்கிற வழியில தான் நம்மளுக்கு வந்தது. இந்த அறிவியல் கண்டுபிடிப்புகளை தவறான பாதைக்கு இது போல பயன்படுத்துறது எவ்வளோ பெரிய தவறு அப்படின்னு அதை செய்கிறவங்கெல்லாம் உணர்ந்துக்கணும். போதைப் பொருள் இல்லாத தமிழகம் விரைவில் வேண்டும். மது அரசாங்கமே விற்பதால அது நல்லதுன்னு சொல்லலை, அதுவும் போதை தான், அதுவும் தேவையில்லை தான். அதனால எவ்வளோ பிரச்சனைகள் நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி எந்த போதை வஸ்துமே இல்லாத தமிழகம் விரைவில் வேண்டும். இது போன்ற தகவல்களுக்கு கிங் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி. நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவரா? ஆண்டுக்கு ஒரு முறை லோ டோஸ் CT ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள். ரூபாய் 5000 மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் 2500 மட்டுமே. தங்கம் மருத்துவமனை, நாமக்கல் மற்றும் கான்பூர்.